Hi students, good morning. Today we are going to see measurement. Measurement நம்ம என்ன கண்டு பார்த்துட்டு இருக்கிறோம்? measure of weights பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாவா? weight ஓட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னன்னு நான் சொன்னேன். yes, milligram, gram, kilogram. heavier object measure பண்ணதுக்கு kilogram and then lighter object measure பண்றதுக்கு கிராமும் யூஸ் பண்ணலாம், மில்லிகிராமும் யூஸ் பண்ணலாம். ஓகேவாடா? நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 kilogram equal to 1000 gram. 1 kilogram equal to 1000 gram. ஓகேவா? கிராமோட ஷார்ட் ஃபார்ம் வந்து என்னது? கிராமோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஜி, கிலோகிராமோட ஷார்ட் ஃபார்ம் வந்து கேஜி. ஷார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இது கிலோகிராம்னே ரீட் பண்ணுவோம், இது கிராம்னே ரீட் பண்ணுவோம். சரியா கண்ணு? பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்வெர்ட். ஓகேவா? கன்வர்ஷன். கிராம்லேருந்து கிலோகிராமாக சேஞ்ச் பண்ண போகிறோம், கிலோகிராம்லேருந்து கிராமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவாடா? ஃபஸ்ட்டு பார்ப்போமா? ரொம்ப ஈஸி கண்ணு. கவனிங்க கண்ணு. கன்வெர்ட் கிலோகிராம் இன்ட்டு கிராம். ஓகேவா? அவங்க கிலோகிராமில் கொடுத்துருப்பாங்க கொஷினு. நாம் எதில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும்? கிராமில் நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகேவா? அதுக்கு ஒன்றும் இல்லை கண்ணு, அவங்க கொடுத்துக்கிற நம்பர்ஸோட டு மல்டிப்ளை பை 1000. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் போதும்? 1000. ஓகேவா? இப்போ நீ கிலோகிராம்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்காத கண்ணு. என்ன நம்பர் இருக்கோ 1 இன்ட்டு 1000. 1000ல் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 ஜீரோஸ். அதை ஃபஸ்ட்டு அப்படியே ரைட் பண்ணிக்கோ. 3 zeros and then மீதி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ண. 1 into 1 1. அந்த 3 zeros முன்னாடி போட்டுக்கோ. அப்போ 1 kg equal to 1000 gram. ஓகேவா? அதே 5 kg பார்க்கலாமாடா? கேஜியை எடுத்துருங்கன்னு. 5 என்ன நம்பரோ 5 into மல்டிப்ளை பை 1000. 5 into 1000. இந்த 3 zeros நம்ம அப்படிங்க போட்டுக்கலாமா? எஸ். இங்கே மீதி என்ன நம்பர் இருக்குது? 5 into 1 5. ஓகேவாடா? அடுத்து 10 kg. அப்போ 10 மட்டும் ரைட் பண்ணிக்குவோம். 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 1000. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஜீரோ இருக்குது அண்ட் தென் இங்கே 1 ஜீரோ இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். ஓகேவா? மொத்தம் 4 ஜீரோஸ். அப்போ 1 into 1 1 ஜீரோஸ் இருந்தால் இது ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம எத்தனை ஜீரோக்கா நம்ம அதை அப்படியே நம்ம எடுத்து ரைட் பண்ணலாம். அப்போ 10,000 கிராம். ஓகேவா? அதே 15 கேஜின்னு எப்படி எழுதலாம்? 15 into 1000. கிலோகிராம்லேருந்து கிராமாக மாற்றுறதுக்கு அந்த நம்பரை மட்டும் எழுதி 1000 போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இங்கே 3 ஜீரோஸ் அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாமா? எஸ். இங்கே நம்பர் என்ன இருக்குது? 15 into 1 yes 15,000 gram. ஓகேவா? இங்கே 14 kg இருக்குது. அப்போ 40 kg எடுத்துகிட்டு 1000 போட்டுக்கலாங்கன்னு. அப்போ இங்கே 3 ஜீரோஸ் அப்படியே எடுத்து 3 ஜீரோஸ் ரைட் பண்ணிக்கோ. மீதி நம்பர்ஸ் என்னது? 14 into 1 14 into 1 14. ஓகேவா? ஈஸியாக இருக்கா கண்ணு? ஜீரோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப 10ஓ 100ஓ 1000ஓ 10,000 நம்ம எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறப்பையும் அந்த ஜீரோஸ் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் பார்ப்போமா? எஸ். கன்வெர்ட் கிராம் இன்ட்டு கிலோகிராம். என்னன்னு சொல்கிறாங்க? அவங்க கிராமில் கொஷின் கொடுத்துருப்பாங்கன்னு நம்மளை கிலோகிராமில் ஆன்சர் ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? கிலோகிராம்லேருந்து கிராமாக மாற்றுறப்ப மல்டிப்ளை பை 1000. கிராம்லேருந்து கிலோகிராமாக மாற்றுறப்ப டிவைட் பை 1000. 1000ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணலாமாடா? எஸ். இங்கே என்ன இருக்குது? 3000 இருக்குது. நான் இங்கே டிவைட்னாவே பை சிம்பிள் போட்டுக்கோ. 1000 கீழே ரைட் பண்ணிக்கோ. டிவைட் பை 1000. ஓகேவா? கிராம் என்ன எழுதணும்? கிலோகிராம்னு எழுதணும். சரியா? இங்கே நீ கிராமும் போடலாம், இல்லை ஆன்சர் லாஸ்ட்டாக கூட எழுதிக்கலாம். சரியா? இப்போ பாரு, மேலே ஒரு ஜீரோ கீழே ஒரு ஜீரோ, மேலே ஒரு ஜீரோ கீழே ஒரு ஜீரோ, மேலே ஒரு ஜீரோ கீழே ஒரு ஜீரோ. இப்போ மீதி என்ன இருக்குது? 3/1 3. அப்போ 3 kg. சரியாடா? அடுத்தது 15,000 கிராமை கிலோகிராம் மாற்றுறதுக்கு 1000ஆல் டிவைட் பண்ணும். நியூமரேட்டர் ஒரு ஜீரோ, டினாமினேட்டர் நியூமரேட்டர் மீதி என்ன நம்பர் மட்டும் இருக்குது? 15 kg. அதே 7,000 கிராமை கிலோகிராமாக ரைட் பண்ணும். அப்போ 7,000/1000. மேலே 3 ஜீரோ கீழே 3 ஜீரோ, மீதி என்ன நம்பர் இருக்குது? 7. அப்போ 7 கிலோகிராம். ஓகேவாடா? அடுத்தது என்னது? 9,000 கிராம். அப்போ எப்படி எழுதலாம்? 9,000/1000. மேலே 3 ஜீரோ கீழே 3 ஜீரோ கேன்சல் ஆகி மீதி என்ன இருக்குது? 9. அப்போ 9 கிலோகிராம். சப்போஸ் 5,000 கிராமாக இருந்தால் எப்படி எழுதலாம்? 1000ஆல் டிவைட் பண்ணிக்கோ, மீதி 5. அப்போ 5 kg.
ஓகேவாடா? நம்ம இன்றைக்கி என்ன கண்ணு பார்த்தோம்? கன்வெர்ட் கிலோகிராம் இன்ட்டு கிராம்னா கிலோகிராம்லேருந்து கிராமாக கன்வெர்ட் பண்ணுறப்ப மல்டிப்ளை பை 1000, கிராம்லேருந்து கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணுறப்ப டிவைட் பை 1000. நான் ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் கிலோகிராம் இன்ட்டு கிராம்டா. ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ, அண்ட் தென் கிராம் இன்ட்டு கிலோகிராமை 1000ஆல் டிவைட் பண்ணிக்கோ. ஓகேவா? யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு, தேங்க்யூ.